Right, board clear ஆகலங்க. ஓ சார். Right. Okay. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். ட்ரை ரெண்டாவது கிளாஸ்ல ஜாயின் ஆகியது எல்லாரும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து யூடியூப்லயே போட்டிக்கிறேன். ஸோ பார்க்காத ஆக்கள் புதுசாக வந்தீராக்கள் அந்த ரெக்கார்டிங் நீங்க என்ன செய்யலாம் பார்த்துக்கொள்ளே. சரியா? ரைட். அடுத்தது வந்து நிறைய இடங்கள்ல வந்து மழைனா அதே மாதிரி நிறைய துயரமான சம்பவங்கள் வந்து நடக்குது. நிறைய உயிரிழப்புகள், தங்குறதுக்கு இடமில்லாத நிலைமைகள், இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இனி படிக்கிற பிள்ளைகள்ல இருந்து நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை. அது இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுற சில பிள்ளைகள் கூட இதால அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களோட கட்டாயம் வாக்கள் செஞ்சு கொள்ளுவோம். சரியா? ஓகே, நம்ம படிப்போம். கடைசி கிளாஸ்ல வந்து இந்த பாறைகள் சம்பந்தமாக வந்து பார்த்தோம். அப்ப பாறைகள்ங்கிறது வந்து கனிப்பொருட்கள், பல கனிப்பொருட்கள், ஒரே கனிப்பொருட்கள் பல ஒன்று சேர்ந்து உருவாகுது, அல்லது பல கனிப்பொருட்கள் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு திணிவைத்தான் நம்ம பாறைகள்னு சொல்லி போன கிளாஸ் வந்து பார்த்தோம். ரைட். அப்ப இந்த பாறைகளை நம்ம மூணாக பிரிச்சோம். எப்படி 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 பிரிச்சோம்? தீப்பாறை, அடையற்பாறை, உருமாறிய பாறை. எஸ், அடையல் பாறை, தீப்பாறை, உருமாறிய பாறைன்னு சொல்லி எல்லாம் பிரிச்சோம். இப்ப நம்ம இப்ப பார்க்க வேண்டியது ஒரு மண் வந்து எப்படி உருவாகும், மண் வந்து எப்படி உருவாகும் என்று பார்க்க போறோம். சரியா? இந்த மண் உருவாக்கம் சம்பந்தமா நம்ம பார்க்கிற போது ரெண்டு விடயங்களின் ஊடாக நம்ம இதை பார்க்கலாம். முதலாவது வந்துட்டு பாறைகள் வானிலையால் அறிதல். முதலாவது என்ன? பாறைகள் வானிலையால் அறிதல். இரண்டாவது மண் உருவாதல். மண் உருவாதல் என்று சொல்லுவோம், அல்லது மண் பிறப்பாக்கம் என்று சொல்லுவோம். எல்லாம் ஒன்றுதான். தேவைண்டா நோட் பண்ணிக்கொள்வோம். மண் உருவாதல், மண் பிறப்பாக்கம் எல்லாம் வந்துட்டு ஒன்றுதான். சரியா? அப்ப இந்த ரெண்டு செயல்முறையும் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த இரண்டு செயல்முறையின் ஊடாகவும் தான் மண் வந்து செய்து உருவாகும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மண் உருவாகிறதுக்கு, மண் வந்து உருவாகிறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துல மண் உருவாயிரும் என்று சொன்னா அது பச்சை விஷயம்னா, மண் உருவாகணும்னு சொன்னா அதுக்கு நீண்ட காலம் வந்து தேவைப்படும். சாதாரணமா எவ்வளவு வருடங்கள்? இப்ப 1 சென்டிமீட்டர் தடிப்பான மண் உருவாகணும்னு சொன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் தேவைப்படும்? ஜியோகிரபி படிக்கிறாங்க சொல்லலாம். கிட்டத்தட்ட 300 வருடங்கள் மாதிரி தேவைப்படும். சரி, அதிகமான வருடங்கள் வந்து தேவைப்படும். சரியா? மண் உருவாகிறதுக்கு, 1 சென்டிமீட்டர் தடிப்பான மண் உருவாகிறதுக்கு. அப்ப மண் உருவாதல் ப்ரோசஸ்ங்கிறது அது நீண்ட காலத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு செயற்பாடு. அப்ப ஒரு மண் வந்து உருவாகுதுன்னு சொன்னா இந்த ரெண்டு செயல்முறைகளும் கடந்துதான் கடைசியாக வந்து மண் உருவாகுது. முதலாவது பாறைகள் வந்து வானிலையால் அழியும், அதற்கு பிறகு வந்து மண் உருவாதல் செயற்பாடு மூலமாக மண் வந்து உருவாகுது. சரி, ரைட். இப்ப படிச்சாக்கள் சொல்லுங்க, பாறைகள் வானிலையால் அழிதல் என்று சொன்னா என்ன? பாறைகள் வானிலையால் அழிதல் என்று சொன்னா என்ன சொல்லுங்க பாப்போம், படிச்சவங்க. பாறைகள மீது பௌத்திக ரசாயன உயிரியல் காரணிகள் தொழிற்படுவதால தாய்ப்பாறைகள் வந்து மண் தோன்றும் செயல்முறை. ரைட், ஓகே. வேற வரைவிலக்கணங்கள் இருக்குதா? வேற வரைவிலக்கணங்கள்? இயற்கையான பௌதிக ரசாயன உயிரியல் காரணிகளால பாறைகள் வானிலை அடைந்து சிறு சிறு துண்டுகளாக உடைந்து களிக்கணியங்கள் தோன்றுதல். ஓகே. வேற 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 வரைவிலக்கணங்கள் இருக்குதா? பாறைகள் வானிலையால் அழிதல்ங்கிறது என்னன்னு சொன்னா, பாறைகள் வானிலையால் அழிஞ்சு கடைசியா தாய்ப்பாறை பொருள் வந்து உருவாகும். எப்படி? பாறைகள் வானிலையால் அழிந்து தாய்ப்பாறை பொருள் வந்து உருவாகும். சரியான? இந்த பாறைகள் சிதைவடைகிறதுல அல்லது பாறைகள் அழிவடைவதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய பௌதிக காரணிகள், ரசாயன காரணிகள், உயிரியல் காரணிகள்ல தாக்கம் காரணமாக என்ன செய்யும்னு சொன்னா பாறைகள் வந்து உடைக்கப்பட்டு இந்த தாய்ப்பாறை பொருள் வந்து உருவாகும். அப்ப இந்த தாய்ப்பாறை பொருள் உருவானதுக்கு பிறகுதான் அதுல இருந்து வந்து மண் வந்து உருவாகுது.
அப்ப இந்த செயற்பாடை தான் நம்ம பாறையில் வானிலையால் அழிதல்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப ஒரு பாறை இருக்குன்னு சொன்னா அந்த பாறை தாய்ப்பாறை பொருளாக மாறும். தாய்ப்பாறை பொருளாக மாறினதுக்கு பிறகு அந்த தாய்ப்பாறை பொருள் என்ன செய்து மண்ணாக வந்து கடைசியாக மாற்றம் அடையும். இதுதான் அதுல ஓட ஞாபகத்தை வச்சுக்கணும். எப்படி ஆரம்பத்தில் ஒரு பாறை இருக்கு, அந்த பாறை தாய்ப்பாறை பொருளாக மாறும். அந்த தாய்ப்பாறை பொருள் இருந்து அந்த தாய்ப்பாறை பொருள் சிதைவடைந்து இறுதியாக நமக்கு வந்து மண் வந்து உருவாகும். இப்ப நம்ம மண் வளையங்கள் படிப்போம் சரியா, மண்ணினுடைய பிரதான படைகள் வந்து படிப்போம். எத்தனை படைகள் இருக்கு மண்ணில பிரதானமா? மண் குறுக்கு பக்க பார்வை அதை வச்சு சொல்லும். எத்தனை படைகள்? என்னென்ன என்னென்ன? வெரி குட். OABCR. அப்ப ஓ வளையம், ஏ வளையம். ஏ வளையம் இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? வழங்கும் வளையம், கழுவி செல்லும் படை, கழுவி செல்லப்படும் வளையம். ஏ வளையத்துக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் என்ன? கழுவி செல்லப்படக்கூடிய வளையம் அல்லது கல்வி அகற்றப்படும் வளையம் சொல்லலாம். அது என்ன அதுல கண்ணு கல்வி அகற்றப்படுதுன்னு எல்லாம் நம்ம பின்னால் டீப்பா பார்க்கலாம் சரியா. அதுல மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வரும், நீர்மூழ்கி அதெல்லாம் வரும். அதெல்லாம் மிக மிக முக்கியமான விஷயங்கள். மண் அமிலத்தன்மை காரத்தன்மை படிக்கிற நேரமும் அதெல்லாம் தொடர்படும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த யூனிட் வந்து நிறைய இடங்கள்ல தொடர்படும். அதே மாதிரி இந்த யூனிட்ல நம்ம ஓர்டரா ஒவ்வொரு சாப்டரா படிச்சுட்டு போவோம். நான் என்னென்ன இதுல நம்ம படிக்க போறோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இருந்தேன். அப்ப இந்த இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிக்கிற விஷயம் ரெண்டாவது சாப்டர்ல தேவைப்படும். அப்ப ஒன்று கொண்டு கனெக்ஷன் தொடர்பு இருக்கு. அப்ப தொடர்பு படிக்கணும். நம்ம மண் பக்க பார்வை படிக்கிற டைம் நான் உங்களுக்கு இந்த கல்வி அகற்றப்படுற செயற்பாடு சம்பந்தமா படிப்பேன். அது உங்களுக்கு எங்க தேவைப்படும்டா மண் அமிலத்தன்மை காரத்தன்மையில தேவைப்படும். சொல்லிட்டேன். மண் அமிலத்தன்மை காரத்தன்மையில நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் மின்கடத்தாறு உப்பு மூலம் நிரம்பல் படிக்கிற நேரம் தேவைப்படும். உப்பு மூல நிரம்பல் படிக்கிற டைம் அல்லது அந்த மண் அமிலத்தன்மை காரத்தன்மை படிக்கிற டைம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மண் புனரமைப்பு தான். அப்ப ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு நீங்க சொல்லிட்டேன். நல்லா விளையணும் தேரியல. அப்ப மண் பாறைகள் இருக்குது. பாறைகள் வந்து தாய்ப்பாறை பொருளாக மாறுது. அதுல இருந்து கடைசியாக மண் வந்து உருவாகுது. அப்ப பொதுவாக மண்ணில் வந்து 5 வளையங்கள் இருக்கின்ற பார்த்தோம், OABCR. அப்ப ஓங்கிறது சேதன பொருள் அதிகமாக காணப்படக்கூடிய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வளையம். ஏங்கிறது நீங்க சொன்ன மாதிரி கழுவி செல்லப்படக்கூடிய வளையம். பி வளையத்துக்கு பேர் சொல்லலாம் என்ன? கொல்லும் வளையம். கொல்லும் வளையம். பி வளையத்துக்கு என்ன பேர் சொல்ற? கொல்லும் வளையம். சரியா. அதே மாதிரி சி வளையத்தில் என்ன காணப்படும்? தாய்ப்பாறை பொருள். தாய்ப்பாறை பொருள். ஜியோகிராபி படிக்கிறார்கள், அதுல தாய்ப்பாறை என்று படிப்பீங்க, அதை அங்கால வச்சு கொள்ளணும். எக்ரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தாய்ப்பாறை பொருள் தான். நான் ஏன் ஜியோகிராபி எமெக்ரியும் கம்பேர் பண்றேன்னு சொன்னா நிறைய பேர் 2 பாடம் எடுக்கிற புரியுது தான் நிறைய பேர் இருக்குது. அதுல அதையும் படிச்சு இதையும் படிச்சு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்ப அதுல படிக்கிறது அதோட வச்சு கொள்ளணும், இந்த பாடத்துல படிக்கிறது இதோட வச்சுக்கணும். எக்ஸாம்ல கேள்வி வந்து எழுது சரியா. ஆகவே இங்க வந்து தாய்ப்பாறை பொருள் சி வளையம். கடைசியாக 6 வளையம். அப்ப 6 வளையம் அடியில காணப்படக்கூடிய பாறையாக இருக்கும். ஏன்னா அந்த பக்க பார்வை. ஓகே, இந்த அடியில காணப்படக்கூடிய அந்த மண் பக்க பார்வை நீங்க ஞாபகத்தை வச்சிருந்தா சிம்பிளா விளை கொள்ளலாம். அடியில காணப்படக்கூடிய அந்த பாறைகள் தான் என்ன செய்து பல்வேறு போதிய ரசாயன உயிரியல் காரணிகளால சிதைவடைந்து நமக்கு அதுக்கு மேல காணப்படக்கூடிய தாய்ப்பாறை பொருள் வந்து உருவாகுது. அப்ப இந்த செயற்பாடை நம்ம சொல்லுவோம் பாறைகள் வந்து வானிலையால் அழிதல்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிதான். இந்த பாறைகள் வானிலையால் அழிதல் என்ன நடக்கும்னு சொன்னா பிஸ்டுக்கு பாறைகளுக்கு தானே பெரிய பாறைகளாக இருக்குன்னா அந்த பாறைகள்ல பிஸ்டுக்கு என்ன நடக்கும்னா அந்த பாறைகள் வந்து ஒட்சியேற்றம் அடையும். அந்த பாறைகள் என்ன அந்த ஆரம்பத்தை காணப்படக்கூடிய அந்த மூலப்பாறைகள் என்ன செய்யும்னு சொன்னால் ஒட்சியேற்றம் அடையும். ஒட்சியேற்றம் அடைகிறதால அந்த பாறைகள் மென்மையாக மாறும். அந்த பாறைகள் ஒட்சியேற்றம் அடைந்து என்ன செய்யும்னு சொன்னா மெலிதாக மாறும். அப்படி மெலிதாக மாறினால் அங்க இருக்கக்கூடிய பாசிகள், லைக்கன்கள், இப்படியான சிறிய தாவர வகைகள் சரியா, பாசி போன்ற அந்த அங்கியல் வந்து என்ன செய்யும்னு சொன்னா அந்த மென்மையான பாறைகள்ல வளரும். அப்படி அந்த அங்கியல் வளர்றதால, பாசிகள் லைக்கன்கள் வளர்றதால அதுகள் வந்து உயிரியல் முறையில வந்து அந்த பாறையில் வந்து சிதைவு ஏற்படும். சரியா. அப்ப நல்லா விளையக்கூடும். அதே மாதிரி பாறைகள்ல காணப்படக்கூடிய இப்ப நம்ம சொன்னோம் பாறைகள் என்னன்னா பல கனிப்பொருட்கள் சேர்ந்தான் பாறைகள் வந்து உருவாகுது. அப்ப அந்த பாறைகள் அதிகமான கனிப்பொருட்கள் இருக்கிறதால அங்க வந்து இரசாயன வானிலை அழுத்த செயற்பாடும் அதிகமாக நடக்கும். இரசாயன தாக்கம் வந்து அதிகமாக நடக்கும். இரசாயன தாக்கம் என்ன செய்யும் அந்த பாறையில் வந்து அதிகமாக நடக்கும். கடைசி அந்த பாறையில் உடைந்து வந்து தாய்ப்பாறை பொருட்கள் வந்து உருவாகும். சரியா. திருப்பியும் சொல்றேன் என்ன செய்து பெரிய ஆரம்பத்தில் காணப்படக்கூடிய பாறைகள்ல ஒட்சியேற்றம் அடைந்து என்ன செய்யும் மென்மையாக மாறும். அப்ப அந்த மென்மையாக மாறக்கூடிய பாறைகள் என்ன செய்யும்னு சொன்னா இந்த பூஞ்சன், அதாவது இந்த பாசி, அதே மாதிரி லைக்கான்கள், இதெல்லாம் வந்து அந்த பாறைகளை தொழிற்படுறதால அது வந்து சிதைவடையும். சரியா. உடையும், சிதைவடையும் உடையும். அதே மாதிரி அந்த பாறையில் உடையிற நேரம் வந்து
அந்த பாறையில் அதிகமான கனிப்பொருட்கள் இருக்கு. ஏன்னா அப்ப கனிப்பொருட்கள் இருக்கிறதால அங்க இரசாயன தாக்கங்களுக்கு வந்து அதிகமாக நடக்கும். கடைசி நமக்கு அங்க வந்து தாய்ப்பாறை பொருள் வந்து என்ன செய்து உருவாக்கப்படுது. தாய்ப்பாறை பொருள் என்ன செய்து உருவாக்கப்படுது. சரியா? அப்ப இந்த பாறை அதே மாதிரி பாசியலுக்கு தானே, பாசியல் வந்து அதிகமா ஈரலை பிரிக்கக்கூடிய இடங்கள்லாம் வளரும், நீரையும் வந்து தேக்கி வைக்கக்கூடிய ஆற்றல கொண்டிருக்கு. அப்ப இந்த பாசியல் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உயிரியல் வாழியாளருக்கு செயற்பாடு வந்து அதிகமாக கூட்டும். சரியான ரைட், அதெல்லாம் நம்ம பின்னால ஒவ்வொன்றா படிக்கும். ஓகே, அப்ப இந்த பாறைகள் வானிலை வடிவத்துல வந்து 3 காரணிகள் வந்து செல்வாக்குகள் என்ன, 3 காரணிகள் வந்து என்ன செய்து செல்வாக்கு செலுது. மூலாவது என்ன காரணி, என்ன காரணி? மூலாவது வந்துட்டு பௌதிக காரணிகள். மூலா வந்துட்டுன்னா பௌதிக காரணிகள். இரண்டாவது என்ன, இரண்டாவது என்ன? ரசாயன காரணிகள். இரசாயன காரணிகள். மூணாவது என்ன? உயிரியல் காரணிகள். சரியா? இப்படி 3 செயற்பாடு நடக்கும். அப்ப இந்த பௌதிக காரணிகள், இரசாயன காரணிகள், உயிரியல் காரணிகள் காரணமாக என்ன செய்து இந்த பாறைகள் வானிலையால் அழிய செயற்பாடு நடக்குது. அப்ப இந்த பாறைகள் வானிலையால் அழியதுல நம்ம இந்த பௌதிக காரணிகள், இரசாயன காரணிகள், உயிரியல் காரணிகள் தாக்கம் செலுத்துது. அப்ப இந்த காரணிகள்ல தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வானிலையால் அழிதல 3 பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? படிச்சாக்க சொல்லுங்க. எப்படி பிரிக்கலாம்? மூணாவது பௌதிக வானிலையால் அழிதல். வெரி குட், பௌதிக வானிலையால் அழிதல். மூணாவது என்ன? பௌதிக வானிலையால் அழிதல். இரண்டாவது என்ன? இரண்டாவது என்ன? ரசாயன வானிலையால் அழிதல். ரசாயன வானிலையால் அழிதல். மூணாவது என்ன? மூணாவது என்ன? உயிரியல் வானிலையால் உயிரியல் வானிலையால். ஆகவே நீங்க கவனிச்சு கொள்ளணும், பௌதிக காரணிகள் காரணமாக நடக்கக்கூடிய வானிலையால் அழிதல் நம்ம பௌதிக வானிலையால் அழிதல் என்று சொல்லலாம். அப்ப இன்னைக்கு சொல்ல வச்சு ஞாபகம் வச்சு கொள்ளலாம். இந்த பௌதிக காரணிகள் காரணமாக பாறைகள் சிதைவடைதல் சொன்னா அது வந்து பௌதிக வானிலையால் அழிதல். இரசாயன தாக்கங்கள் காரணமாக பாறைகள் சிதைவடைதல் சொன்னா அது இரசாயன வானிலையால் அழிதல். உயிரியல் காரணிகள் காரணமாக பாறைகள் சிதைவடைதல் சொன்னா அது உயிரியல் வானிலையால் அழிதல். அப்ப இந்த பௌதிக வானிலையால் அழிதல் என்ன, அதுல என்னென்ன காரணிகள் வந்து தாக்கம் செலுத்துது, அதே மாதிரி இந்த இரசாயன வானிலையால் அழிதல்னு சொன்னா என்ன, அதுல என்னென்ன காரணிகள் வந்து தாக்கம் செலுத்துது, அதே மாதிரி உயிரியல் வானிலையால் அழிதல்னு சொன்னா என்ன, அதுல என்ன காரணிகள் தாக்கம் செலுத்துன்றதுதான் நம்ம அடுத்த பார்க்க போறோம். அப்ப இதுல முதலாவது பௌதிக வானிலையால் அழிதலை பத்தி நீங்க பார்ப்போம். பௌதிக வானிலையால் அழிதல்னு சொல்றது வந்துட்டு முக்கியமாக இதுல 3 காரணிகள் வந்து தாக்கம் செலுத்தும். ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பௌதிக வானிலையால் அழிதல்ல வந்து 3 காரணிகள் வந்து தாக்கம் செலுத்தும். படிச்சாக்க சொல்லுங்க பாப்போம், என்னென்ன காரணிகள்? நீர், காற்று, வெப்பநிலை மாற்றம். எஸ், வெரி குட். நீர், காற்று, வெப்பநிலை. இந்த நீர், காற்று, வெப்பநிலை இது 3 தான் பௌதிக வானிலையால் அழிதலுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள். அப்ப இந்த பௌதிக காரணிகள் சொல்லலாம். நம்ம எப்படி சொல்லலாம்? பாறையில் வானிலையால் அழிதலுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய பௌதிக காரணிகள் சொல்லலாம். என்ன? நீர், காற்று, வெப்பநிலை இதனுடைய செல்வாக்கு. இப்ப உதாரணத்துக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நீர் இதுதானே, இந்த நீர் எப்படி வந்து தாக்கம் செலுத்தும்னு சொன்னா, நீர் மண்ணில் காணப்படக்கூடிய நீர் வந்து அதிகமாக இரசாயன தாக்கங்களுக்கு உதவி செய்யும். சரி, அதை நம்ம இரசாயன வானிலை அழிதல விரிவா வந்து பார்ப்போம். சரியா? ரைட். அப்ப இந்த நீர் வந்து அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்ப நீர் போகக்கூடிய, நீர் ஓடி செல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாறை இருக்குன்னு சொன்னா, நீர் தேங்கி நிற்கக்குள்ள இது நடக்க மாட்டா. நீர் தேங்கி நிற்கும் போது இப்ப சாதாரண அந்த குளம் அதெல்லாம் நடக்காது நீர் தேங்கி நிற்கும் போது. ஆனா கடல்ல வந்து நடக்கும், கடல் அலையில தாக்கத்தால நம்ம பார்ப்போம். அப்ப பொதுவாக வந்து ஓடக்கூடிய நீர் ஓடி செல்லும் போது இடையில வந்து பாறைகள் இருக்குன்னு சொன்னா, அந்த பாறைகளை நீர் வந்து என்ன செய்யும், சின்ன சின்ன துண்டுகளாக வந்து உடைக்கும். சின்ன சின்ன துண்டுகளான செய்யும், உடைக்கும். அல்லது நீரோடு கொண்டு நீர் எடுத்துன்னு வரக்கூடிய பாறைகள் ஒன்றோடு மோதி வந்து உடையும். சரியா? இப்படி பல்வேறு விதமாக உடைதல் செயற்பாடு நடக்கும். அதே மாதிரி இப்ப கடல் அலை எடுத்தீங்கன்னா, கடலுக்கு பக்கத்துல நிறைய பாரிய மலைகள் அது இருக்குன்னு சொன்னா கடல் அலை வந்து தாக்கும். என்ன, கடல் அலைகள் வந்து அந்த குறிப்பிட்ட குன்றுகளை தாக்குறதால, பாறைகளை தாக்குறதால அதுல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அதில் வந்து சிதைவடையும். அதே மாதிரி இந்த கடல் நீர்ல வந்து அதிகமான இரசாயன பதார்த்தங்கள், சோடியம் குளோரைடு இப்படியான இது. அப்ப அதுகளும் வந்து இரசாயன ரீதியா சிதைவடையில பங்களிப்பு செய்யும். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இது மிக முக்கியம். இந்த பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய, பனிப்பிரதேசங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாறைகள் இருக்கும். பாறைகளுக்கு நீர் வந்து போய் என்ன செய்யும்னு சொன்னா பாறைகள் உறையும். அப்ப நீர் உறையிறபடியால் என்ன நடக்கும்னு சொன்னா அந்த பாறைகள் வந்து நீர் உறைஞ்சதுக்கு பிறகு அதில் கனவளம் அதிகரிக்க அந்த பாறைகள் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து உடைக்கப்படும். அதே மாதிரி இப்ப வெப்பநிலைக்கு தானே, வெப்பநிலை அதிகமா வெப்பநிலை கிடைக்கக்குள்ள ஒரு பொருள் விரியுமா சுருங்குமா? சயின்ஸ் விரியுமா சுருங்குமா? வெப்பம் அதிகமா கிடைக்கும், திடீரென்று
குளிர் திடீர் அதிகமா வெப்பநிலை கிடைக்குது பகல் நேரங்கள்ல. இது அதிகமா பாலைவனங்கள் நடக்கும். அதிகமாக வெப்பநிலை பகல் நேரங்களில் கிடைக்கும் பாலைவன பிரதேசங்கள்ல. அப்படி கிடைக்கிற நேரம் என்ன செய்யணும்னு சொன்னா பொருட்கள் வந்து விரிவாடிப்பாங்க. இது பாரெல்லாம் விரியும். திருப்பி நைட் டைம்ல பயங்கர கூலாக இருக்கும், குளிராக இருக்கும். அப்ப திடீரென மாதிரிங்க வெப்பநிலை மாற்றம் ஏற்படுதுன்னா பகலுக்குள்ள ஒரு என்ன சொல்ற அதிக வெப்பமான ஒரு நிலைமை காணப்படுது. இரவையில சடுதியாக செய்து குளிர் இருக்கு. அப்ப திடீரென்ற மாற்றம் ஏற்படுது. அப்படி மாற்றம் ஏற்படுறவங்கள அதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா பாறையில் வந்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப இந்த வெப்பநிலை, நீர், அதே மாதிரி காற்றுன பாலைவன பிரதேசங்கள் வந்து காற்று வந்து அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். காற்று வந்து என்ன செய்யும், அதிகமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்ப ஒரு அதிகமாக காற்று வீசும் பாலைவனங்கள்ல, அதே மாதிரி பெரிய புயல் மூலமாக காற்று கொண்டு வரப்படும். அல்லீங்க படங்கள்ல சரி பார்த்திருப்பீங்கன்னா காற்று என்ன செய்யும், காற்று அதிகமாக வீசுற நேரம் பாலைவனங்கள்ல காணப்படுற மண் துணிக்கீர் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வரும். அப்ப எடுத்துட்டு வர நேரம் எதிரில வந்து பாறைகள் குன்றுகள் இருக்கும்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா அந்த காற்றுல வரக்கூடிய மண் வந்து இந்த பாறைகள் உரசும். அப்ப அடிக்கடி அரித்தல் செயற்பாடு நடக்கிறதால என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பாறைகள் வந்து சின்ன சின்ன துண்டாக உடையக்கூடிய நிலைமைகள் எல்லாமே ஏற்படும். சரியா? ரைட். அப்ப இதான் மிக முக்கியமான விஷயங்கள். நீர், காற்று, வெப்பநிலை மூலமாக எப்படி இந்த பௌதிக வானிலை அலைகள் நடக்குன்னு சொல்லி. அப்ப பௌதிக வானிலை அலைகள் சிம்பிளா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஏன்னா அந்த பாறை வந்து உடையிருக்கு, பௌதிக ரீதியாக உடையிருக்கு. அப்ப பௌதிக வானிலை அலையில பௌதிக ரீதியா தான் உடையும் அந்த பாறை. இரசாயன தாக்கங்கள் வேற எந்த ஒரு விஷயம் வந்து அங்க நடக்காது. ஸ்டார்ட்ல இப்படி இருக்கக்கூடிய பாறை சின்ன சின்ன துண்டுகளாக உடையிற நிலைமை ஏற்படும். அது மட்டும்தான் அந்த பௌதிக வானிலை அலையில நடக்குது. அதற்கு பிறகு அந்த பாறைகள்ல இரசாயன ரீதியான தாக்கங்கள் எல்லாமே ஏற்படும். அதுல நம்ம இந்த இரசாயன வானிலை அலைகளை வந்து நம்ம பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த நீர் வந்து உறைஞ்சன செய்து பாறைகள் வந்து நீர் கனவளவு அதிகரிச்சு பாறைகள் வந்து வெடிச்சு சிதறுன்னு சொல்லி நீங்க ஏற்கனவே 2ஆம் வந்து கட்டாயம் படிச்சிருக்கணும். நிலமட்டத்திலிருந்து மேல் நோக்கி போக 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 வெப்பநிலை என்ன செய்யும் குறைக்கும். அப்ப ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு மேல வெப்பநிலை உறையுது 6.4. சரியா? அது சரியா? 0.64 கிலோமீட்டர் 6.4 நான் கேட்டேன். ஒவ்வொரு எத்தனை மீட்டர்? ஒவ்வொரு 1000 மீட்டர். ஒவ்வொரு 1000 மீட்டருங்கிறது என்ன? 1 கிலோமீட்டர் தானே? ஒவ்வொரு 1000 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர். சோ ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.4 வந்து வெப்பநிலை வந்து குறைவடைஞ்சிட்டு போகும். அதே மாதிரி ஒவ்வொரு 100 மீட்டருக்கு மேல வெப்பநிலை குறையுது. எவ்வளவு வெப்பநிலை குறையுது? 0.64. எஸ், வெரி குட். 0.64 வெப்பநிலை வந்து குறையும். அப்ப நிலமாட்டத்திலிருந்து பிள்ளைகள் மேல் நோக்கி போக என்ன நடக்கும்னு சொன்னா வெப்பநிலை வந்து குறைஞ்சிட்டு போகுது. அப்படி வெப்பநிலை குறைஞ்சிட்டு போறதா என்ன நடக்கும்னு சொன்னா வழியில காணப்படக்கூடிய நீராவிகள் வந்து என்ன செய்து திரவமாக நீர் துளிகளாக வந்து மாற்றம் அடையும். அப்ப அதன் மூலமாக தான் மலைவீழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். 2ஆம் மலைவீழ்ச்சி பொறிமுறைகள் எல்லாம் வந்து அதான் படிச்சிருக்கு. மலைவீழ்ச்சி பொறிமுறை எத்தனை இருக்கு கேட்டுப்பா? எத்தனை மலைவீழ்ச்சி பொறிமுறை? மலைவீழ்ச்சி பொறிமுறைகள் எத்தனை காணப்படும்? 3 என்ன? மலைவீழ்ச்சி பொறிமுறை எத்தனை காணப்படுது? அந்த 3 என்ன? 3 இருக்குன்னு சொல்றேன். 3 விலங்கு இல்ல. பருவக்காற்று மலை, தென்மேல் பருவக்காற்று மலை, வடகீழ் பருவக்காற்று மலை, மேற்காவுகை மலை, சூறாவளி. ஒரு ஆள் சொல்லுங்க. மூணாவது என்ன? பருவக்காற்று மலை. ஓகே. 2வது என்ன? அதுல 2 மேற்காவுகை மலை. 3வது என்ன? சூறாவளி மலை. 4வது என்ன? தென்மேல் பருவக்காற்று வட. ரைட். குளமத்தவளை. பொதுவாக மலைவீழ்ச்சி பொறிமுறைகள் 3 இருக்குன்னா இது கிளியரா விளங்கி கொள்ளுங்க. பேசிக் விஷயம் தானே. இதுல என்ன நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு. மலைவீழ்ச்சி பொறிமுறைகள் வந்து 3 இருக்கும். சரியா? 3 மலைவீழ்ச்சி பொறிமுறைகள் வந்து காணப்படும். சரியா? முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பருவப்பெயர்ச்சி காற்று. சரியாக நோட் பண்ணிக்கொள்ளணும். பருவப்பெயர்ச்சி காற்றுனா அப்ப இதுல வந்து அவர் சொன்ன மாதிரி 2 விதமான பருவப்பெயர்ச்சி காற்றுகள் வந்து காணப்படுது. முதலாவது என்ன? தென்மேல் பருவக்காற்று மலை, வடகீழ் பருவக்காற்று மலை. எஸ், தென்மேல் பருவப்பேச்சு காற்று, வடகீழ் பருவப்பேச்சு காற்றுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மலை. அப்ப மலைவீழ்ச்சி அது வந்து பருவப்பேச்சு காற்று. அடுத்து 2வது வந்து இலங்கைக்கு மலை கிடைக்கக்கூடிய முறைகள். 2வது வந்து
இடைப்பருவ காற்று. இடைப்பருவ காற்றுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மழையை தான் நம்ம சொல்லுவோம். வேற என்ன பேர் சொல்லுவோம்? வேற என்ன பேர் சொல்லுவோம்? என்ன பேர் சொல்லுவோம்? மேற்காவுகை உகைப்பு மலை. மேற்காவுகை மலை என்று சொல்லுவோம். அல்லது வேற என்ன பேர் சொல்லுவோம்? என்ன பேர் உகைப்பு சொல்லுவோம்? மலை. வெரி குட். உகைப்பு மலை. நோட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நிறைய பேர் தெரியா. இடைப்பருவ காற்று மூலமாக கிடைக்கக்கூடிய மலை அல்லது மேற்காவுகை மலை அல்லது உகைப்பு மலை எல்லாம் ஒன்றுதான். எல்லாம் ஒன்றுதான். மூணாவதா இருக்கக்கூடியதுதான் என்ன? என்ன மூணாவது முறை? வானிலை தொகுதி. எஸ், அல்லது வானிலை முறைமைன்னு சொல்லலாம். வானிலை தொகுதிகள் அல்லது வானிலை முறைமைகள். அப்ப இதுக்குள்ளதான் நீங்க சொன்ன சூறாவளி, காலமுக்கம், அமுக்க இறக்கங்கள் அதெல்லாம் வந்து இந்த வானிலை தொகுதிகளுக்குள்ள வந்து வரும். வானிலை தொகுதியில் எத்தனை வகைப்படும்? வானிலை தொகுதியில் எத்தனை வகைப்படும்? 3. என்னென்ன? காலமுக்கம், அமுக்க இறக்கம், சூறாவளி. காலமுக்கம், அமுக்க இறக்கங்கள், சூறாவளி. அப்ப புயல் வராதா? காற்றின் அடிப்படையில வகைப்படுத்த புயல் வரும். வெரி குட். ஏன்னா காற்று வீச காற்றினுடைய வேகத்தை வச்சு வகைப்படுத்துற நேரம் தான் வானிலை தொகுதியில் 4 பிரிக்கலாம். சாதாரண வானிலை தொகுதியில் 3 தான். அதெல்லாம் கவனமா இருக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்ச கிளாஸுக்கு வந்தாங்க ஏற்கனவே பிரிவு அதெல்லாம் படிச்சாச்சு. ஒரு மலை வீழ்ச்சி பிரிவு எல்லாம் அழகா படிச்சிட்டோம். ஸோ அப்ப இதுல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மலை வீழ்ச்சி பொறிமுறையில் இப்ப கிடைக்குது 2 விஷயமெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கணும். அதே மாதிரி இதையும் சொல்றேன். இப்ப பருவப்பேச்சு காற்று நம்ம 2 பிரிக்கணும். பருவப்பேச்சு காற்று 2. முதலாவது தென்மேல், அடுத்து வடக்கு. அப்ப தென்மேல் பருவப்பேச்சு காற்று வீசுற நேரம் இடையாயின குவிவு வளையம். இலங்கையில எந்த திசையில இருக்கு? வடக்கா, கிழக்கா, தெற்கா, மேற்கா? எந்த பிரதேசம்? வடக்கு திசை. வடக்கு திசை. தென்மேல் பருவப்பேச்சு காற்று மூலமாக மழை வீழ்ச்சி கிடைக்கிற நேரம் வடக்கு திசையில ஐடிசி இடையாயின குவிவு வளையம் வந்துட்டு காணப்படும். அதே மாதிரி இங்க வடகில் பருவப்பேச்சு காற்று காணப்படுற நேரம், வடகில் பருவப்பேச்சு காற்று வீசுற நேரம் தெற்கு திசை. தெற்கு திசை. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. நம்ம அடிக்கடி கேள்வி வரக்கூடிய விஷயங்கள். அப்ப அதை விடுவோமே. நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு நம்ம இந்த நிலமட்டத்திலிருந்து மேல போக போக வெப்பநிலை வந்து குறைஞ்சிட்டு போகும். இதனால பெரிய மலை பிரதேசங்கள்ல, உதாரணத்துக்கு இப்ப இமயமலை, இப்ப அதுல வந்து பாருங்க, மலை பிரதேசங்கள் உச்சில நம்மட இதுல இருக்கிற மலை பிரதேசங்கள் இல்ல, மிக உயரமாக அமைந்திருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேல வந்து பனிக்கட்டிகள் வந்து இருக்கும். பனிக்கட்டிகள் வந்து காணப்படும். அப்ப அந்த பனிக்கட்டிகள் எப்படி உருவாகுதுன்னு சொன்னா அங்க வந்து வெப்பநிலை குறையும்னா, அப்ப அதனாலதான் பனிக்காட்டில் வந்து உருவாகுது. அதே மாதிரி நீங்க இப்ப நூறலியாக போனீங்கன்னு சொன்ன நிறைய பேர் நூறலியாக போவீங்கன்னா, அப்ப நூறலியாக போனீங்கன்னு சொன்னா அங்க வந்து வெப்பநிலை வந்து மிச்சம் குறைவாக இருக்கு. குளிராண்டில காணப்படும். என்ன காரணம்னு சொன்னா நூறலியா வந்து உயரமான பகுதியில வந்து காணப்படுது. சரியா? இலங்கை மலைநாட்டு பிரதேசத்துல. ஓகே. அப்ப அதனால நமக்கு தெரியும் கீழே இருந்து மேல போக வந்து வெப்பநிலை குறையிறபடியால கரையோர பிரதேசங்களுக்கு நமக்கு வந்து சாதாரணமான செய்தி அதிகமான வெப்பநிலை வந்து கிடைக்குது. ஆனா மலைநாட்டு பிரதேசம் மேல நோக்கி நம்ம போக வந்து வெப்பநிலை குறையுது. அதே மாதிரி நூறலி அங்கால போனீங்கன்னு சொன்னா அதிகமான குளிராக வந்து காணப்படுது. அப்ப அதுக்கெல்லாம் காரணம் மேல போக வெப்பநிலை குறையறதுதான் காரணம். அப்ப இப்படி பெரிய மலைத்தொடர்கள்ல வந்து நடக்கும்னு சொன்னா கீழே இருந்து மேல போக வெப்பநிலை குறையறதால ஒரு கட்டத்துல மலையோட உச்சி பகுதியில வந்து சென்றா பனிக்கட்டிகள் வந்து உருவாகும். அப்ப அப்படியான இடங்களையும் வந்து அந்த பாறைகள் உடைக்கப்படுற செயற்பாடு, அரிக்கப்படுற செயற்பாடெல்லாம் வந்து நடக்கும். சரியா? அதுவும் ஒரு வானிலை அழிதல் செயற்பாடு தான். பனிக்கட்டிகள் அங்க காரணம் ஆகிக்குதுன்னா ஓகே. அப்ப அதில் வந்து பௌதிக வானிலை அழிதல் வரும். விவசாய உயிர் வானிலை அழிதல் அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் வரக்கூடிய பிள்ளைகள கிளாஸாக இருக்கும். இந்த 3வது கிளாஸ் உங்களுக்கு இதுதான் கடைசி கிளாஸாக இருக்கும். சரியா? ரைட். அப்ப கிளாஸுக்கு வர விருப்பமானார்கள் சரியா கட்டாயம் ஜாயின் ஆகிக்கொள்ளும். சரியா? 3வது எல்லாம் கிளியர் பண்ணி கொள்ளுங்க. கிளாஸுக்கு வரணும்னு சொன்னா ஜாயின் ஆகிக்கொள்ளும். நான் போன கிளாஸ் நம்பர் தாங்க. அப்படிதான் என்னோட நம்பர். ஸோ விருப்பமானார்கள் 3வது கிளியர் இல்லாதார்கள் 26 பேட்ச் 25 பேட்ச் 25 நிறைய பேருக்கு கிளியர் இல்லைன்னா இந்த யூடியூப்ல சும்மா நோட்ஸா படிச்சுட்டு போறேன், காரணம் ஆகிட்டு போறேன். அப்படி இல்லாம இல்ல, நம்ம கிளாஸ் தெரிந்தானே. ஸோ தேவையானாக்கள் நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளே. அடுத்த கிளாஸ் வந்தவங்களுக்கு கிளாஸுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் தான் நடக்கும். சரி. அப்ப இந்த இதுல கொஞ்சம் எழுதிட்டு வருவோம். சரியா? போன கிளாஸ் நம்ம கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தோம் இந்த மண்ணண்டா என்ன, மண்ட முக்கியத்துவம் பார்த்தோம். அங்கே பாறைகள் சம்பந்தமா நம்ம எழுதல. அப்ப அது பாறைகள் என்ன, அதுக்கான உதாரணங்கள் எல்லாம் எழுதிட்டு வரும். அப்ப இது விளங்கிட்டா இந்த பாறையில் வானிலை என்ன, அதுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள், எப்படி அந்த செயற்பாடு நடக்குது, எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா விளங்கிட்டா, அழகா விளங்கிட்டா.
ஓ சார். Right. இதுல ஏசே டவுட் இல்லைங்களா? நம்ம இன்னைக்கு படிச்சதுல ஏசே டவுட் இல்லைங்களா? இல்ல சார். இல்ல, ஓகே. அப்ப நம்ம எழுதிட்டு வரோம். கிளாஸுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து டியூப் கிடைச்சிடும் நினைக்கிறேன், PDF. மத்தாக்கள் அந்த முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? ரைட். ஓகே, என் ஸ்கிரீன் விளங்குதா? ஓ சார். கடைசி கிளாஸ் ஜாயின் ஆகாத, சாரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் ஆகாதாக்கள் நான் யூடியூப்லேயே லிங்க் போட்டிக்கிறேன், சரியா? நீங்க யூடியூபுக்கு போய் எனி டைம் உங்களால பார்த்துக்கொள்ள இயலும். அது எனி டைம் யூடியூப்ல இருக்கும், சரியா? வேண்ட ரெக்கார்டிங் கேட்க தேவையில்ல, யூடியூப்ல இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பாறை. ரைட். பாறையை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்ப விளங்கப்படுத்தின மாதிரி போன கிளாஸ் இதை பத்தி சொல்லியிருந்தேன். கனியங்கள், கனிப்பொருட்கள் வந்து அதிகமாக ஒன்று சேரத்தால தோன்றக்கூடிய திண்ம திணிவத்தை நம்ம சொல்லுவோம் பாறைன்னு சொல்லுவோம், பாறைன்னு சொல்லுவோம். இந்த பாறையில வந்து குறித்த ஒரு கனிப்பொருளோ அல்லது பல கனிப்பொருட்களோ என்ன செய்யும், பெருமளவில் வந்து ஒன்று சேரத்தால இந்த பாறைகள் வந்து உருவாகுது. அப்போ ஒரு குறித்த கனிப்பொருள் ஒன்று சேரத்தாலே அல்லது பல கனிப்பொருட்கள் ஒன்று சேரத்தாலேயும் இந்த பாறைகள் வந்து உருவாக்கப்படுது. அப்ப இதுல வந்து உதாரணம் இந்த கால்சியம் கார்பனேட், மக்னீசியம் கார்பனேட் சேர்ந்து டொலமைட் உருவாகுது, குவார்ட்ஸ் பெல்ஸ்பார் சேர்ந்து கிரனைட் வந்து உருவாகுது. அப்ப இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி உருவாகும் விதத்தின் அடிப்படையில் பாறைகள் நம்ம மூணா பிரிக்கிறோம், தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை. இப்போ ஒன்றா பார்ப்போம். ரைட். தீப்பாறைகள்னு சொல்ற நேரம் கவனிங்கோ, நான் போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தியிருந்தேன். புவியிட மத்திய பகுதியில் காணப்படக்கூடிய மக்மா குழம்பு புவியினுடைய மேற்பரப்பை வந்தடைந்து குளிர்ச்சி அடைந்து திண்மமாகறதால தீப்பாறைகள் வந்து உருவாகுதுன்னா, திண்மமாகறதால தீப்பாறைகள் வந்து உருவாகுது. அந்த மைக்கில கொஞ்சம் மீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. அப்ப குளிர்ச்சி அடைந்து திண்மமாகறதால தீப்பாறைகள் வந்து உருவாகுது. மக்மா குழம்பு குளிர்ச்சி அடைந்து, புவி மேற்பரப்பு மக்மா வந்து குளிர்ச்சி அடைந்து திண்மமாகறதால. இந்த தீப்பாறைகளை காணப்படக்கூடிய பிரதானமான மூலகம் சிலிக்கன். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, இது மிக மிக முக்கியமான விஷயம். தீப்பாறைகள்ல பிரதானமாக காணப்படக்கூடிய மூலகம் வந்துட்டு சிலிக்கனா. MCQ எல்லாம் வரும், அதே மாதிரி கூட்டுக்கல்விலையும் போடுவான். அடுத்த மாசம் உங்களுக்கான இது ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், சரியா? ஃபுல்லா கேள்விதான் செய்யறேன் நம்ம. 25 பேஜா, 26க்கு இல்ல 25க்கு தேவையான 25 ஆக்களும் நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளே இயலும், சரியோ? அதே மாதிரி இந்த சிலிக்கன் வந்து பாறைகள் வந்து சிலிக்கன் ஆக்சைடாக என்ன காணப்படுது, சிலிக்கன் ஆக்சைடாக வந்து காணப்படுது. அடுத்து வந்து உதாரணம் எழுதிக்கொள்ளுங்க, தீப்பாறைகளுக்கு உதாரணம் எழுதிக்கொள்ளுங்க எல்லாரும். தீப்பாறைக்கு உதாரணம் எழுதிக்கொள்ளுங்க. கிரனைட், 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 கொமா பெக்மரைட், மெக்மரைட், பெக்மரைட், கிரனைட், மெக்மரைட், கொமா சானோகைட், 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 சானோகைட். அதே மாதிரி பசோல்ட், பசோல்ட். இதுல ஒரு சில உதாரணங்கள் தெரிஞ்சா போதுமா தீப்பாறை? நான் தரக்கூடிய உதாரணங்களை மட்டும் படிச்சு கொள்ளுங்க. எக்ரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும்
நான் தரக்கூடிய உதாரணம் மட்டும் தெரிஞ்சாலே போதும். இது தவிர வேற ஒன்றும் தேவை நமக்கு வரவே வராது இன்ஷா அல்லாஹ். ரைட். கிரனைட், பெக்மடைட், சானோகைட், பசோல்ட். ரைட். அடுத்து வந்து அடையல் பாறைகள். அப்ப அடையல் பாறைகளை வந்து பார்ப்போம். பாறைகள் வானிலையால் அழிந்து மண் உருவாகிய பின்னர், பாறைகள் வானிலையால் அழிஞ்சு மண் உருவானதுக்கு பிறகு அம்மண்ணில் உள்ள கனிப்பொருட்கள் காற்றால் அல்லது நீரால் அடித்து செல்லப்பட்டு வேறொரு இடத்தில் படிந்து அழுத்தப்பட்டு பல வகை பிணைப்புகளால் இருக பிணைக்கப்படுவதால் அடையல் பாறைகள் உருவாகும். நான் போன கிளாஸ் எல்லாம் படித்திருந்தேன். கனிப்பொருட்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்படும். அது எடுத்து செல்றதுல பல்வேறு காணிகள், காற்றோ அல்லது நீரோ ஏதாவது ஒரு காரணி செல்வாக்கு செலுத்தும். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா எல்லா கனிப்பொருட்களும் ஒன்று சேர்ந்து உருவாகக்கூடிய பாறைகளை தான் நம்ம சொல்லுவோம் அடையல் பாறைகள் என்று சொல்லுவோம். அப்ப உதாரணம் அளிக்கணும் அடையல் பாறைகளுக்கு. உதாரணம் அளிக்கொள்ளுவோம். அடையல் பாறைகளுக்கு உதாரணம் சுண்ணாம்புக்கல், 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 குமா டொலமைட், 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 மணற்கல், 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 மணற்கல். அதே மாதிரி களிக்கல், களிக்கல், களிக்கல். யூடியூப் சேனல் நேம் சுல்ஃபிகார் எம்ஹெச்டி தானா? சுல்ஃபிகார் எம்ஹெச்டி சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ரைட். உதாரணம் போல தெரிஞ்சா போதும். சுண்ணாம்புக்கால், டொலமைட், மணற்கால், களிக்கல் எவ்வளவு தெரிஞ்சா போதுமா அடையல் பாறைக்கு. மூணாவது வந்து உருமாறிய பாறைகள். உருமாறிய பாறைகள். அப்ப இந்த தீப்பாறைகள், அடையல் பாறைகள் எல்லாம் அதிகமான அமுக்கம், அதிகமான வெப்பநிலைக்கு உட்பட்டு உருவாகக்கூடிய பாறைகளை தான் நம்ம உருமாறிய பாறைன்னு சொல்லுவோம். சரி. அப்ப அந்த தீப்பாறை, அடையல் பாறைலாம் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு கடைசியாக உருமாறிய பாறைலாம் மாறுது. அதுக்கு காரணம் வந்து அதிகமான வெப்பம், அதிகமான அமுக்கம் தான் காரணம். அப்ப பாருங்க, புவியில் ஏற்படக்கூடிய அசைவுகள் காரணமாக இந்த தீப்பாறைகள், அடையப்பாறைகள் தரைக்குள்ள அமிழ்ந்து நிலத்துக்குள்ள அமிழ்ந்ததுக்கு பிறகு புவியின் உட்புறத்தில் உள்ள உயர் வெப்பநிலை, அமுக்கம் ஆகியவற்றால் பல வகை மாற்றங்களுக்கு உள்ளாகி அப்ப என்ன செய்யுது, இந்த புவியில் ஏற்படக்கூடிய அசைவுகள் இப்படி பல்வேறு செயற்பாடுகள் காரணமாக என்ன செய்யணும்னு சொன்னா அடையல் பாறை, தீப்பாறை எல்லாம் வந்து நிலத்துக்குள்ள போகுது. அப்ப நிலத்துக்குள்ள உயர் வெப்பநிலை, உயர் அமுக்கம் இருக்கும். நிலத்துக்குள்ள எப்படி நிலமேற்பரப்பு வந்து மேல போக வெப்பநிலை, அமுக்கம் மாறுதோ அதே மாதிரிதான் நிலத்துக்கு கீழே போகலையும் அமுக்கம், வெப்பநிலை எல்லாம் வந்து மாற்றம் அடையும். நம்மளோட புவி மேற்பரப்பு அளிக்கிற மாதிரி இருக்காது. சரியோ? அப்ப அந்த வகையில வந்து இந்த தீப்பாறைகள், அடையப்பாறை எல்லாம் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படும் இந்த உயர் வெப்பநிலை, அமுக்கம் காரணமாக. அதுல வந்து இந்த பாறையினுடைய வடிவம், அதே மாதிரி அந்த பாறையோட தன்மை, கனிப்பொருட்கள், அதில் இருக்கக்கூடிய கனிப்பொருட்கள் அளவு எல்லாம் மாற்றம் அடையும். இதெல்லாம் மாற்றம் அடைந்து கடைசியாக வந்து நமக்கு உருமாறிய பாறைகள் வந்து தோன்றுது. உருமாறிய பாறைகள் தோன்றுது. ரைட். அப்ப உருமாறிய பாறைகளுக்கு உதாரணம் எழுதிக்கொள்ளும். இந்த உதாரணம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா? இது அதிகமாக கேள்விக்கு வரும். எழுதிக்கொள்ளுங்க. சுண்ணாம்புக்கல், டொலமைட் ஆகியன உருமாறி, சுண்ணாம்புக்கல், டொலமைட் ஆகியன உருமாறி மாபில் உருவாகும். மாபில் உருவாகும். குறிக்கால தானமா? சுண்ணாம்புக்கல், டொலமைட் ஆகியன உருமாறி மாபில் உருவாகும். அடுத்தது எழுதிக்கொள்ளுங்க. இரண்டாவது, களிக்கல் உருமாறி சிலேற்று உருவாகும். களிக்கல் உருமாறி சிலேற்று உருவாகும். நான் இதை யூடியூப்ல போடுறேன் இந்த வீடியோவையும். ஸோ லேட்டா ஜாயின் ஆனாக்கள் அப்படியாக பார்த்துக்கொள்ளும். சரியா? களிக்கல் உருமாறி சிலேற்று உருவாகும். மூணாவது, கிரனைட் உருமாறி நைஸ் உருவாகும்.
கிரனைட் உருமாறி நைஸ் உருவாகும். கிரனைட் உருமாறி நைஸ் உருவாகும். கிரனைட் உருமாறி நைஸ் உருவாகும். 4வது மணற்கல் உருமாறி குவார்ட்சைட் உருவாகும். மணற்கல் உருமாறி குவார்ட்சைட் உருவாகும். இதுல சரி நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருந்தா நீங்க யூடியூப் பார்த்து தெளிவுங்க. ஜூம் வந்து கட் ஆக போகுது. அதுக்குள்ள யூஸ் செய்யணும். நீங்க யூடியூப்ல பார்த்துக்கொள்ளலாமா? அப்ப முதலாவது சுண்ணாம்புக்கல் டொலமைட் உருமாறி மாபில் உருவாகுது. 2வது களிக்கல் உருமாறி ஸ்லேட் உருவாகுது. 3வது கிரனைட் உருமாறி நைஸ் உருவாகுது. 4வது மணற்கல் உருமாறி குவார்ட்சைட் உருவாகுது. மணற்கல் உருமாறி குவார்ட்சைட் உருவாகுது. அப்ப மணற்சைட் உருமாறி குவார்ட்சைட் உருவாகும். ரைட். அப்ப இவ்வளவுதான் இந்த கிளாஸ். அடுத்து வந்து மண் உருவாது. அப்ப இதை பத்தி அடுத்த எங்களோட கிளாஸ்ல படிப்போம். ஸோ கிளாஸுக்கு வராதாக்கள் ஜாயின் ஆகணும்னு சொன்னா நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளும். இதுக்கு பிறகு உங்களோட கிளாஸ்லாம் கண்டினியூவா நடக்கும். சரியா? ரைட். ஓகே. அப்ப கிளாஸுக்கு வரவங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும் அதுல. ஓகே. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம். நீ படிச்ச விளங்கிட்டு தான் எல்லாருக்கும் விளங்கிட்டா? ரைட். அப்ப அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ரைட். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது.